ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு? எங்களுக்கு லைஃப் சூப்பராகவே போயிட்டுருக்கு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. ஸோ ஸ்கூல் லீவ் விட்டு இது 2வது நாள் நான் என்ன சமைச்சேன் குழந்தைங்களுக்கு, என்ன நடந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க. ஸ்கூல் எண்டிங்லேயே எங்களுக்கு நல்ல வெதர் வந்துடும். ஸோ வெதர் மாறினோடனே பூக்களெல்லாம் பூக்க ஆரம்பிச்சிடும். அழகாக பச்சை பசேல்னு புல்லுகள்லாம் வளர ஆரம்பிச்சிடும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் காலையில் சீனரி பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே இருக்கும். பூக்களை பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் பின்னாடி போய் ஒருக்கா பூக்களெல்லாம் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் சரி டீ ஊற்றி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ ஊற்றிட்டுருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் செய்யலான்னு ஆரம்பிச்சிட்டேன். கிச்சனுக்கு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து என்னென்னா கடலை ஊற போட்டிருந்தேன் முன்னாடி நாள் நைட்டுக்கு. ஸோ கடலை ஊற போட்டுட்டு அதை தாளித்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் எடுத்து கட் பண்ணி கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாலாம் போட்டு அந்த தேங்காயை போட்டு கொடுத்துட்டா அவங்க சாப்பிட்ருவாங்க. ஸோ வெங்காயம் ஒரு வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணி அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா உப்பு சேர்த்து அந்த வேக வச்ச கடலையுமே இதுக்குள்ளே போட்டு குட்டி குட்டியாக பீசஸாக கட் பண்ணி வச்ச தேங்காய் பீசஸையும் இதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா சூப்பராக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. இந்த தாளித்து சாப்பிடும்போது நல்லா இன்னும் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லா சூப்பராக இருக்கும் கடலை. இவங்க சாப்பிட்றதால நான் காரம் பெருசாக சேர்க்கல. ஒரு 2 காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டு தாளிச்சிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டா கொஞ்சம் நேரம் பசிக்காது. குழந்தைங்க பாட்டுக்கு விளையாடிட்டுருப்பாங்க. அதுக்குள்ளே நான் சமைச்சிடலாம். அதனால தான் இதை செஞ்சிட்ருக்கேன். ஸோ செஞ்சு கொடுத்துட்டா அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்ருப்பாங்க. கடலை வந்து தனியாகவும் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சுண்டி கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. ஸோ சுண்டல் செஞ்சு கொடுத்தாச்சு. அடுத்தது நானும் சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும். குழந்தைங்க வீட்டில் நிற்க ஆரம்பிச்சிட்டாலே பயங்கரமாக சாப்பாடு ஏதாவது யோசிச்சு டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் அப்படின்னு தோணும். ஏன்னா ஸ்கூலுக்கு போகிற டைமில் அவ்வளோவா அவங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கிறது கிடையாது. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா, ஸ்கூல் லீவு விட்டதுமே எங்களுக்கு கனடா டே வரும். கனடா டே செலிப்ரேஷன் எப்படி இருக்கும்னா ஃபயர் ஒர்க்ஸில் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணுற அந்த இடத்துல நிறைய லொக்கேஷன்ஸ் இருக்கும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு ஸ்பெஷலாக பவுன்சி கேசல்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள், அதாவது ஜம்ப் பண்ணி விளையாடுறதுக்கு, அதுக்கப்புறம் பாட்டு, மியூசிக் கன்சர்ட், அங்கே வந்து நிறைய விஷயங்களை விற்கிறது. நம்ம திருவிழாக்கு போகும்போது பாப்கார்ன் அந்த மாதிரி லைட்ஸ், நைட்டில் வந்து லைட்ஸ் பிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு மால் இருக்குது. அந்த மாலில் பார்த்திங்கன்னா ஒரு மதியம் 1 மணிக்கெல்லாம் அந்த பவுன்சி கேசல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுடுவாங்க. ட்ரெயின்ஸ் இருக்கும், வீல்ஸ் இருக்கும், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் போட்டிருப்பாங்க. போகலாமா அப்படின்னு கேட்டேன். வெயில் பயங்கரமாக இருக்கிறதால அவங்களுக்கு வெளியில் போகிறதுக்கு விருப்பம் இல்லை. இல்லைம்மா வேணாம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் போயே யாருமே அந்த பவுன்சி கேசல்லாம் ஏறலை. சும்மா வெயிலில் போயிட்டு நின்றுட்டு அந்த மியூசிக் கான்சர்ட் பார்த்துட்டு ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் நைட்டு ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க போயிருந்தோம். அதனால் சரி எனக்கும் பெருசாக பிளான் இல்லை, அவங்களுக்கே பிடிக்கலன்னும் போது நம்ம அங்கே டைம் வேஸ்ட் பண்ணி போகிறது விட வீட்டில் இருக்கிறது நல்லது, பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே இருக்கிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் சுண்டல் தான். சுண்டல் எல்லாம் போட்டு தேங்காய் போட்டு எல்லாம் தாளித்து கொடுத்துருந்தேன். நானும் சாப்பிட்டுட்டு பார்த்தா ட்ரெஸ்ஸஸ் வந்து நிறைய சேர்ந்துருந்தது. லாண்ட்ரி போடுற ட்ரெஸ்ஸு, வீடு க்ளீனிங் கொஞ்சம் இந்த சைடில் போயிட்டு இருந்தது. அதனால் கீழே எல்லாம் போட்டு வச்சுருந்தேன். சரி அதெல்லாம் லாண்ட்ரி போட்டுட்டா இந்த பக்கம் சமையல் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டுட்ருக்கேன். சம்மருக்கு நம்மளுக்கு போடுற ட்ரெஸ் மட்டும் வச்சுட்டு வின்டருக்கு போடுற ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இல்லை மறுபடியும் ஒரு வாட்டி தோச்சிட்டு ஜாக்கெட்லாம் மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் லாண்ட்ரிக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பெட்டு பார்த்திங்கன்னா எப்பயுமே காலையில் எழுந்ததுமே பெட்ஷீட்லாம் மடிச்சிடுவேன். ஆனால் இன்றைக்கி அப்படியே எழுந்து போனதால் மறுபடியும் வந்து தான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு பெட்ஷீட்லாம் மடித்து பெட் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பெட்டு பார்த்திங்கன்னா கீழே வந்து ட்ராஸோடு வருது. ரொம்ப ஹைட்டாகவே இருக்கும். நம்மளுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்படின்னு தனியாக தேவையில்லை. இதுக்குள்ளேயே ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுக்கலாம். அதாவது வார்ட்ரோப் அப்படின்னு எக்ஸ்ட்ரா தேவையில்லை. எல்லா சைடுமே 2 ட்ராஸ் இருக்குது. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்ம தேவையில்லாத விஷயங்களை அதுக்குள்ளே வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து சூப்பராக நல்லா ஹைட்டாக நல்லாவே இருக்குது.
ஆறாவுமே ஏறி இறங்க பழகிட்டா. ஆனால் சில நேரத்தில் அவளுக்கு நைட்டில் கொஞ்சம் சேஃப் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால் கொஞ்ச நாளில் இந்த பெட்டை கழட்டி பெட்டுக்கு வேறு ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வாங்கி போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இல்லைன்னா நான் தரையிலையாவது போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். பார்க்கலாம். ஸ்கூல் லீவ் விட்டதுமே எல்லா கிளாஸஸும் ஆரம்பிச்சிடும். அவங்க குழந்தைங்கள கூட்டிகிட்டு ஸ்விம்மிங் கிளாஸ், சாக்கர் கிளாஸ், பேஸ்கெட்பால் கிளாஸ், ஜிம் போகிறது, அந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸும் இந்த 2 மாதத்தில் கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களும் போவாங்க. அதனால் சம்மருக்கு தேவையான ட்ரெஸ்ஸும் வாங்க ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் ஸ்விம்மிங்க்கு தேவையான ஸ்விம் சூட்ஸ் அந்த மாதிரி விஷயங்களும் வாங்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ நான் பெட்டில் வச்சுருக்கிறது புதுசாக வாங்கின ட்ரெஸ். இதுவுமே ஆராக்கு வாங்கின ஒரு சம்மர் ட்ரெஸ் தான். ஓல்ட் நேவிக்கு போயிருந்தோம். ஓல்ட் நேவியில் சேல் போட்டிருந்தாங்க. இது வந்து சம்மருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அவளுக்கும் சூப்பராக இருக்குது. ஸோ 2 ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு அவளுக்கு ஸ்விம் சூட்டும் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதிசயமாக தான் சேலில் போடுவாங்க. ரொம்ப கம்மியாக தான் சேலில் போடுவாங்க. இப்போ சம்மர் அப்படின்னா சம்மர் ட்ரெஸ்ஸை ரொம்ப ஜாஸ்தி விலை கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸ்விம் சூட் எல்லாமே பயங்கர விலையாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சீசன் முடியும் போது அவங்க அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் முடிக்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் விலை கம்மியாக போடுவாங்க. இல்லைன்னா நம்ம நிறைய கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். அதையுமே முதல்ல ஒருக்கா வாஷ் பண்ணிட்டு தான் நான் போடுவேன். அவளுக்கு வந்து ஸ்கின்னில் ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டுவேன். சன்ஸ்க்ரீன் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அது வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. ஸோ சன்ஸ்க்ரீனும் வாங்கணும். அதுக்கப்புறம் வெயிலுக்கு மஸ்கிட்டோ ஸ்ப்ரே, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் ரெடி பண்ண வேண்டியிருக்கு. கொஞ்சம் க்ளீனிங்கும் இருக்குது. அதையும் சைடில் செஞ்சிட்ருக்கேன். எங்களுக்கு வெதர் பார்த்திங்கன்னா ஃபுல் சம்மர்ன்றது இந்த 2 மாதம் லீவில் ஃபுல்லாகவே நல்ல வெயில் அடிக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்காது. 1 மந்த் சம்மர் கிடச்சா ஒரு 1 மந்த் மிக்ஸ்ட் வெதராக தான் இருக்கும். மழை பெய்யும், குளிர் காற்றா இருக்கும், ஒரு நாள் நல்ல வெயிலாக இருக்கும். அதனால் சம்மந்தமே இல்லாத வெதர்ஸ் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி ட்ரெஸ்ஸஸ் நம்ம கிளாஸெட்டில் இருந்தால் தான் போட முடியும். முக்கியமாக குழந்தைங்களுக்கு, அதுவும் தூரமாக எங்கேயாவது போகிறோன்னா அவங்களுக்கு தேவையான ஸ்வெட்டர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம எடுத்துகிட்டு போனால் அன்றைக்கி நல்ல வெயிலாக இருக்கும். வெதர் செக் பண்ணாலுமே மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் எல்லாத்தையுமே துவைச்சு நம்ம வச்சுட்டா கூட ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனால் சின்ன சின்ன விஷயங்கள், கோட்ஸ் அந்த மாதிரிலாம் கிளாஸெட்டில் இருந்தால் தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதெல்லாம் பார்த்து அரேஞ்ச் பண்ணணும். ஸோ நிறைய வேலை இருக்குது. அடிக்கடி வேக்யூம் போட்டுக்கிட்டே இருக்கணும். குழந்தைங்க இருக்கிற வீடு அப்படின்ட்டு வெளியில் போவாங்க, வருவாங்க. ஏசி போட வேண்டியிருக்கும் சம்மரில். ஸோ டஸ்ட் இருக்கும். அதனால் நான் அடிக்கடி வேக்யூம் பிடிப்பேன். மோஸ்ட்லி இதை செஞ்சுட்டா டஸ்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்மளுக்கு ஃபில்டரும் அடிக்கடி இங்கே மாற்றுவோம். ஸோ சம்மருக்கு, வின்டருக்கு அப்படின்னா 2 தடவை ஃபில்டர் மாற்றிட்டா ரொம்ப க்ளீனாக இருக்கும் வீடு. கொஞ்சம் டஸ்ட் ஃப்ரீயாக கொஞ்சம் பார்த்துக்கலாம் குழந்தைங்கள. ரெடியா நீங்கள்? குளிச்சிட்டிங்களா? ஓகே, வாங்க. க்ரீமை வாஷ்ரூமில் வைங்க. This is a toy mirror from my LOL set. My LOL set too. நல்ல வெயில், சம்மர் தானே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள விடவும் முடியாது. அவங்களுக்கு தேவையான அவுட்டோருக்கோ இன்டோருக்கோ என்னென்ன தேவை விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து எங்கே போகிறோமோ ஏதாவது கிடச்சா வாங்கிட்டு வந்துடுது. இது நேற்று கடைக்கு போகும்போது அந்த மாலில் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ரிங்ஸை வந்து அந்தந்த கலர்ஸில் போடணும். போட்டால் நிறைய பாயிண்ட்ஸ். மாற்றி கலர்ஸில் போடலான்னு சொல்லிட்டு அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி அந்தந்த கலர்ஸில் போட்டால் அந்த பாயிண்ட்ஸ் வந்து அதுலேயே எழுதியிருக்கு. ஸோ நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப நிறைய டைம் பிடிச்சி விளையாடுற மாதிரி இருந்துச்சு. பக்கத்தில் வச்சு போட்டாலுமே அதில் கரெக்டாக போட முடியல. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ இது இன்டோர்லேயும் வச்சு விளையாடிக்கலாம், அவுட்டோர்லேயும் வச்சு விளையாடிக்கலாம். எங்கேயாவது போகும்போதும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஹெவியே இல்லை. ஸோ அதை வாங்கி கொடுத்துருந்தேன். விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே அவங்களுக்கு சரி பிரேக்ஃபாஸ்ட்டு சுண்டல் தானே சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராபெரி இருந்துச்சு. அதெல்லாம் கழுவி கொஞ்சம் உப்பில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கழுவிட்டு ஸ்ட்ராபெரிஸ் கட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவிட்டுருக்கேன். இது வந்து முந்தின நாள் கழுவி வச்ச பாத்திரங்கள் இருந்துச்சு. இதெல்லாம் எடுத்தால் தான் எனக்கு வந்து மறுபடியும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சதெல்லாம் கழுவி காய வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் அந்தந்த இடத்துல எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கேன்.
அதெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சதெல்லாம் நான் கழுவி காய வச்சுட்டு அந்த கிச்சன் ஃபுல்லாக மறுபடியும் ஒருக்கா நீட் பண்ணிட்டு தான் சமைக்க ஆரம்பிப்பேன். அப்போ தான் எங்களுக்குமே ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எனக்குமே கொஞ்சம் பாத்திரம்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லாக மறுபடியும் க்ளீன் பண்ணி அந்த ஒரு பாத்திரம் கூட இல்லாமல் எல்லாத்தையும் கழுவி காய வச்சுட்டு மறுபடியும் சமைக்க ஆரம்பிப்பேன். காலையிலேயே கிச்சனில் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க மறுபடியும் கிராஃப்ட் ஒர்க் செய்கிறேன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன புக் மாதிரி பேப்பரில் செஞ்சுருந்தாங்க. கலர் பேப்பர் வாங்கி கொடுத்தேன், அது கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ அதை அவுட்லைனாக வச்சுட்டு குட்டியாக புக் மாதிரி செஞ்சுட்டு இருந்தான் அஜய். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கு மேலே கண்ணெல்லாம் கீறி வாயெல்லாம் கீறி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது வந்து ஆராக்கு வந்து இப்படி குட்டி குட்டி விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். அதனால் யாராவது செஞ்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாள். அதனால தான் செஞ்சுட்டு இருந்தான். கொண்டு வந்து என்கிட்ட காட்டிகிட்டு இருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் பேப்பர் டவலில் வச்சுருந்தேன், தண்ணி இது பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தண்ணி ட்ரை ஆன அப்புறம் கட் பண்ணிவிட்டு கூப்பிட்டு குழந்தைங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நான் சமையல் ஆரம்பிக்கிறேன். பெரிய பல்லோடுங்க. ஐயா ஸ்ட்ராபெரி அங்க என்னமா டாக் ஆமா பிச்சிட்டோம். Strawberry juice on my good. Alright, forever! Why do you do that? I'm gonna break your glass. Wait, I gave you one. Why? I didn't come on. No, I didn't know. Punch. Master. Shut it up. Caught it. Shut it up. Shut it up. Caught it. Kick. Punch. Master. சத்தம் போட்டு செஞ்சா தான் கராத்தே Okay, வரும். so this time, when you're punching, you have to say, Hoo-yah! Okay, you're out. You have to do, Hoo-yah! And when you're kicking, you have to say, Kya. And Hoo-yah, Kya. Okay, try it up. Try it up. Con. Kick. Punch. Master. Good job. You win the race. Now. நான் காலையில் சமைச்சிட்டு இருக்கும்போது குழந்தைங்க வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரூம் க்ளீன் பண்ணேன். நாங்கள் வந்து லிவிங் ரூம் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்பெட்லாம் வேக்யூம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. டாய்ஸ் எல்லாம் கொட்டியே இருக்கும், விளையாடுவாங்க, கொட்டுவாங்க, மறுபடியும் க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ இந்த வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிச்சனுக்கு போகலான் இருக்கேன்.
டாய்ஸில் விளையாடுறது ரொம்ப கம்மி. நிறைய டாய்ஸ் தேவையில்லைன்னும் போது ஒரு பாக்ஸில் போட்டு அப்படியே க்ளாசெட்டில் தள்ளி வச்சுருந்தேன். ஸோ லீவு விட்டுடுச்சு அப்படின்னும்போது அந்த பாக்ஸையே தூக்கிட்டு அவங்களே வெளியில் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து விளையாடிட்டு இருந்தாங்க. அப்படி பழசை வந்து அது நிறைய இருக்குது அப்படின்னா ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஒழிச்சு வச்சுட்டாலோ இல்லை தேவையில்லாத ஒரு இடத்துல வச்சுட்டாலோ அவங்களுக்கு வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் காட்டும்போது அது புதுசாக தெரியும். அது ரொம்ப ஆசையாக விளையாடுவாங்க. அப்போ எனக்கே தோணும், இதை தூக்கி போட்டிருந்தோன்னா வேஸ்ட் தானே, கொஞ்சம் நாளாவது விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கும். ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு நிறைய டாய்ஸ் சேர்ந்துருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பாக்ஸில் போட்டுட்டு நீங்கள் எங்கேயாவது வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு கொஞ்ச நாள் கழித்து கொஞ்சம் மாதம் கழித்து அதை எடுத்து கொடுக்கும்போது அவங்க அது புதுசாக அப்போ தான் கிடைச்ச மாதிரி பார்த்து ஐயோ இது என்னுடைய டாய்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக விளையாடுவாங்க. அது நம்மளுக்கே பார்க்குறதுக்கு அதிசயமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு அப்படி தான். ஆனால் தூக்கி போடும்போது ஓகே தூக்கி போடுங்க, தூக்கி போடுவான்னு கேட்டால் தூக்கி போடுங்க எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மனசு இல்லாமல் தான் சொல்லுவாங்க. ஒவ்வொரு டாயும் தூக்கி போட சொல்லும்போது மனசு இல்லாமல், ஏன்னா நாங்களே சொல்லுவோம் நிறைய குப்பை ஆயிடுச்சு, நிறைய ஆயிடுச்சு, இந்த டாய் யாருக்காவது டொனேட் பண்ணிடலாமா, கொடுத்துறீங்களா அப்படின்போது சரி கொடுத்துடலாம் அப்படின்வாங்க. ஆனால் உங்களுக்கு நல்ல டாய் புதுசு அவங்க எதுவுமே விளையாடல அப்படின்னு தோணிச்சுன்னா இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லாவே அது மறுபடியும் எடுத்து விளையாடுறதுக்கு நல்ல ஹெல்ப்பாக இருக்கும். குழந்தைங்களோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு கொஞ்சம் வேலைலாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களோட உட்காந்து கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிச்சனில் மறுபடியும் வந்தாச்சு. சரி அரிசியை போட்டுடலாம் அப்படின்ட்டு அரிசி கழுவிட்டு இருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் காலி ஆகிடுச்சு. அதனால் இஞ்சி பூண்டும் ரெடி பண்ணி இந்த பக்கம் அரைச்சி வச்சுட்டா நம்மளுக்கு என்ன சமைக்கணுமோ அதுக்கு யூஸ் ஆகும். ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டா கூட அவசரத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மோஸ்ட்லி நான்வெஜ் இல்லைன்னா நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் ஏதாவது செஞ்சோன்னா இஞ்சி பூண்டு தேவைப்படும். அதனால் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நான் என்ன செய்வேன்னா நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு குட்டி குட்டி க்யூப்ஸாக அதை சேவ் பண்ணி ஒரு ஜிப்லாக்கில் போட்டு வச்சுருவேன். ஸோ ஒரு க்யூப் எடுத்தாலே நம்மளுக்கு ஏதாவது ஒரு டிஷ்ஷுக்கு காணும். அப்படி பத்தலை அப்படின்னா நம்ம இன்னொரு க்யூப் எடுத்துக்கலாம். இல்லைன்னா அது கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஈஸியாக இருக்குது. அதனால் நான் ரொம்ப நிறையெல்லாம் எடுத்துக்க மாட்டேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுட்டு மிச்சம் இஞ்சி தனியாக பூண்டு தனியாக தேவையான அளவு அதை யூஸ் பண்ணிப்பேன். மோஸ்ட்லி நம்ம வெஜிடேரியன்ஸுக்கு வந்து பூண்டு மட்டும் சேர்க்குற மாதிரி இருக்கும். இஞ்சி பூண்டு ரெண்டுமே சேர்க்குற மாதிரி இருக்காது. ஸோ அந்த மாதிரி எவ்வளவு தேவையோ ஒரு கொஞ்சம் தான் அரைச்சி வச்சுப்பேன். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த 4-5 துண்டு மட்டும்தான் இஞ்சி எடுத்துக்கிறேன். அளவு பார்த்திங்கன்னா சம அளவு தான். இஞ்சி எவ்வளவோ அதே அளவு உங்களுக்கு பூண்டு எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இஞ்சி ஜாஸ்தியாகவும் பூண்டு கம்மியாகவும் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் வேணும்னா உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து மெஷர் பண்ணி கூட எடுத்துக்கலாம். எனக்கு வந்து அளவு தெரிஞ்சதால் நான் ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துப்பேன். அதேமாதிரி கெட்டு போகக்கூடாது அப்படின்னு நினச்சி இப்போ நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணலை, நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி எதுவும் படாமல் நல்லா க்ளீன் பண்ணி அந்த மாதிரி ட்ரையாக அரைச்சி பேஸ்ட்டாக ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ இல்லை பாக்ஸ்லேயோ ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். அது கூட கெட்டு போகாது. ஆனால் இதுக்கு வந்து இன்னொரு டிப் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் கொஞ்சம் அரைக்கும் போது சேர்த்துட்டிங்கன்னா கெட்டு போகாது. அது மாதிரி கலர் வந்து மாறாது. வேறு எதுவும் சேர்க்குறத விட நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா இந்த பச்சை கலரில் மாறினா பாய்சன் ஆகிடும் அப்படின்வாங்க. ஸோ பச்சை கலரில் மாறாமல் பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். வேறு எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நல்லெண்ணெய் தான் மோஸ்ட்லி அதுக்கு நான் சேர்த்துக்கிறது. ஸோ கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுட்டு அப்படியே அரைச்சி வச்சிட்டிங்கன்னா அந்த கலர் மாறாது. இல்லைன்னா பச்சை கலராக மாறிடும். அது பார்க்குறதுக்கே ரொம்ப பயமாக இருக்கும். ஸோ அதையும் அரைச்சி வச்சுக்க வேண்டியதான். சில பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு வந்து மஞ்சள் சேர்த்துப்பாங்க, அரைக்கும்போது உப்பு சேர்த்துப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தர் ஒன்று சேர்த்துப்பாங்க. ஆனால் நான் வந்து எதுவுமே சேர்க்கறதில்ல. நல்லெண்ணெய் மட்டும் ஒரு ஸ்பூன், இப்போ வந்து எவ்வளோ அளவோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ 4 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். பாத்திரம் கழுவி டிஷ்வாஷரில் இருந்துச்சு. ஸோ இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அவனில் வச்சுருந்தேன். ஸோ எடுத்துட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் லஞ்ச் தான். முட்டை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கருவாடு போட்டு பீன்ஸ் உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு ஒரு குழம்பு மாதிரி, அது வந்து குழம்புன்னு சொல்கிறத விட ஒரு நல்ல பிரட்டல் கறி மாதிரி செய்ய போகிறேன். ஏன்னா ஈவினிங் போகிறதா பிளான் இருக்கும். இல்லைனா ஈவினிங் வேறு டிஷ்ஷை செய்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் முட்டை பாயில் பண்ணால் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. அதனால் எக்கு அவிய வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் கிரேவி ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு முட்டையை போட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்து வேக வைக்க போகிறேன். 10 நிமிஷம் கரெக்டாக கொதி தண்ணியில் விட்டுட்டு இறக்கிட்டு நல்லா சில்லுன்னு தண்ணி ஊற்றி வச்சிட்டோன்னா முட்டை வந்து ஈஸியாக உடைக்க முடியும்.
அந்த பக்கம் கறி வைக்கிறதுக்காக பீன்ஸ் வந்து கொஞ்சம் லென்த்தியாக கட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் அதே சுடு தண்ணியில் நான் நெத்திலி கருவாடை தான் போட்டு இந்த பீன்ஸ் பிரட்டலுக்குள்ளே சேர்க்க போகிறேன். அதனால் நெத்திலி கருவாடை அந்த சுடு தண்ணியிலே போட்டு அப்படியே மூடி வச்சிட போகிறேன். ஸோ அந்த கருவாட்டில் இருக்கிற உப்பெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் சேர்த்துக்க போகிறேன் குழம்புல. எனக்கு பீன்ஸ் வந்து இந்த மாதிரி ஷேப்பாக கட் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக கறி வர மாதிரி ஒரு ஃபீலிங். எப்படி கட் பண்ணாலும் டேஸ்டியாக தான் இருக்க போகுது. ஆனால் நம்மளுக்கு அந்த ஷேப்பை பார்க்கும்போது சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். அதனால் மெனக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கட் பண்ணிகிட்ருக்கேன். நான் ரொம்ப குட்டியாக இல்லாமல் மீடியம் சைஸில் இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணி விட்டுக்கிட்டோன்னா அந்த பிரட்டல் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்குள்ளே உருளைக்கிழங்கு சேர்த்துக்க போகிறேன். இந்த பக்கம் கருவாடு ஒரு கொதி வந்துருச்சு. அதை வடிச்சிட்டு நம்ம தேவைன்னா ஒரு 2 தண்ணியில் அலசிட்டோன்னா அதில் மண் ஏதாவது இருந்தால் கூட வந்துடும். ஆனால் இப்போ இதில் இருக்கிற உப்பெல்லாம் நல்லா வந்திருக்கும். நான் ரொம்ப வேக வைக்க போகிறதில்ல, கடைசியில் கருவாடை சேர்த்துக்க போகிறேன். அதனால தான் அப்படியே அந்த சுடு தண்ணியிலே போட்டு வடிச்சு எடுத்துக்க போகிறேன். நிறைய எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சட்டி ஒவ்வொரு பாத்திரம் அப்படின்னு எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நிறைய பாத்திரம் கடைசியில் கழுவுறதுக்கு சேர்ந்துடும். அதனால் மோஸ்ட்லி எதாவது அதை மறுபடியும் கழுவி யூஸ் பண்ணலாமோ அந்த மாதிரி கழுவி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா கழுவுறதுக்கு ஒரு நிறைய நேரம் எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக டக்குன்னு சமையல் முடிச்சிடணும் அப்படின்ட்டு அதே பாத்திரத்தை கழுவிட்டு தொடச்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். இந்த பக்கம் முட்டையை வந்து கோல்டு வாட்டரில் போட்டிருந்தேன். அது ஓகே ஆகிடுச்சு. அதனால் இந்த பக்கம் முட்டையை உடைச்சிட்டு அதையும் ஒரு பவுலில் போட்டு வச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முட்டையும் உடைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆயில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து பிரட்டல் கறி பிரட்டி அந்த ஆயிலே வேக வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த ரிங் பார்த்திங்கன்னா ஆரா வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணது. அதனால தான் போட்டுட்ருக்கேன். எனக்கு டைமண்ட் ரிங் அப்படின்னு கொடுத்தா நான் போட்டதுமே அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக என் கையில் தான் இருந்துச்சு. ரொம்ப க்யூட்டாக அழகாக பிங்க் கலர் பிரின்சஸ் ரிங் அது. ஸோ அதை போட்டுக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருந்தேன். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் சின்ன சீரகம் 1 டீஸ்பூன், பெரிய சீரகம் 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து, அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேன் ஒன்று, அதையும் போட்டு வதக்கிட்டுருக்கேன். எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா பூண்டு ஒரு 10 பல்லு கட் பண்ணி அதுக்குள்ளே போட்டுட்டு கட் பண்ண பீன்ஸையும் இந்த நேரத்தில் சேர்த்துட்டு அப்படியே கொஞ்சம் அந்த எண்ணெயிலேயே வேக விடணும். இந்த பச்சை கலர் பீன்ஸ் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது. ஸோ வெந்தயம் நல்ல ஸ்மெல் கொடுக்கும். அதனால் வெந்தயம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். பிரட்டி இந்த எண்ணெயிலேயே நம்ம மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். தண்ணி தேவைன்னா நிறைய சேர்த்துக்கக்கூடாது. நிறைய சேர்த்தா இந்த கறி வந்து டேஸ்ட்டாக இருக்காது. ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட மூடி வச்சோன்னா இந்த மாதிரி வெந்துடும். இதுக்கப்புறம் தக்காளி ஒன்று சேர்த்துக்கிறேன், பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக. அதையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி வேக விட்டுக்க போகிறேன். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஏன்னா தக்காளியில் இருக்க தண்ணியே போதுமானது. அதையுமே மூடி வச்சு கொஞ்சம் பிரட்டல் மாதிரி வேக வச்சுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி அந்த மிக்சியில் இருக்கிறத கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா கருவாட்டுக்கு போடும்போது நல்ல வாசமாக இருக்கும். அதனால் அதையும் கொஞ்சம் சேர்த்துட்டு பிரட்டி விட்டுக்கிறேன். தக்காளியை சேர்த்ததுமே தூளை சேர்த்துக்க போகிறேன். தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து பீன்ஸ் அப்படின்றதால உங்களுக்கு நிறைய பிடிக்காது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் ஒரு டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் அப்படி தான் சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா இது வந்து அப்படியே அதுலேயே பிறண்டு வர்றது. ரொம்ப தூள் போட்டால் காரம் ஜாஸ்தி ஆகிடும். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். எல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் மறுபடியும் மூடி வேக வைக்க போகிறேன். ஏன்னா இந்த தக்காளி வந்து கொஞ்சம் மசிஞ்சு அந்த பீன்ஸோடு சேர்ந்தால் தான் அந்த புளி டேஸ்ட் வரும். அதனால் அதையும் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நீங்கள் லோ ஃப்ளேமில் விட்டுறோன்னா இல்லை மீடியம் ஃப்ளேமில் விட்டு மூடி வச்சுக்கணும். உருளைக்கிழங்கு 2 பெருசு எடுத்து வேக வச்சுருந்தேன். அதேமாதிரி கருவாடும் வேக வச்சு எடுத்தது தான். நல்லா கொதி தண்ணியில் போட்டதுமே அது வெந்துடும். அதனால் அதெல்லாம் வேகணும்னு இல்லை. இந்த தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா அந்த வேக வச்ச உருளைக்கிழங்கையும் கருவாட்டையும் நெத்திலி கருவாடையும் இதுக்குள்ளே சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்க வேண்டியது தான். இப்போ வந்து கருவாட்டில் உப்பு ஃபுல்லாக இல்லைன்னா உப்பு சேர்த்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டேஸ்ட்டை பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம். கருவாட்டில் நார்மலாக நீங்கள் உப்பு வந்து கொஞ்சம் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கணும். இல்லைன்னா உப்பு ரொம்ப ஜாஸ்தியானாலும் சாப்பிட முடியாது. இப்போ பாருங்கள், இப்போவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா பிறண்டு அந்த கருவாட்டு ஸ்மெல் அப்படியே வீடு ஃபுல்லாக தூக்குது. கடைசியில் இப்போ ஒரு 1/2 கப் தேங்காய் பால் அந்த மாதிரி விட்டு அந்த தேங்காய் பால் வந்து நல்லா சுண்டுற வரைக்கும் நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் விட போகிறேன். இந்த தேங்காய் பால் நல்லா வற்றி
தேங்காய் பால் விடுறதுன்னா விடலாம். நான் ஆக்சுவலாக பசும்பால் தான் விட்டேன். நான் தேங்காய் பால் அவ்வளோவா இங்கே யூஸ் பண்ணுறதில்ல. தேங்காய் பால் விட்டால் சூப்பர் மணமாக இருக்கும். அதுக்கு பதிலாக நான் இப்போ பசும்பால் விட்டுருக்கேன். விட்டு இந்த பாருங்க கொதி வந்து அது வந்து நல்லா வத்துனதுக்கப்புறம் இறக்க போகிறேன். இந்த பக்கம் அது வத்திருச்சு. இப்போ இறக்கியாச்சு. உங்களுக்கு குழம்பு தேவைன்னா அது ஒரு கொதி வந்தோடனே நிப்பாட்டினா குழம்பு மாதிரி இருக்கும். இன்னொன்று அந்த சூட்லேயே அது நல்லா பிரண்டு வந்துடும். அது ஒரு ரசம். இது ரசம், வேக வச்ச முட்டை, ஒயிட் ரைஸ், உருளைக்கிழங்கு கருவாடு போட்ட பீன்ஸ் பிரட்டல், இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ சாப்பிட ரெடி ஆகிட்டோம். நாங்கள் சாப்பிட்டுட்டோன்னா ஒரு பெரிய வேலை முடிஞ்சிடும். மதியம் சாப்பாடு முடிஞ்சுட்டா அதுக்கப்புறம் ஒரே விளையாட்டு தான் வீட்டில். ஏதாவது போர்ட் கேம்ஸ் விளையாடுவாங்க, இல்லைனா பின்னாடி போய் விளையாடுவாங்க. அதனால் சரி சுட சுட போட்டு கொஞ்சம் வச்சேன்னா ஒரு 2 minutes ஆறிடும். குழந்தைங்களும் சாப்பிட்ருவாங்க. அதனால் போட்டுட்ருக்கேன். இதுதான் எங்களுடைய சூப்பரான ஸ்பெஷலான லஞ்ச். இந்த நெத்திலி கருவாடு போட்டு முதல்லலாம் நான் கொடுத்தா குழந்தைங்களுக்கு சாப்பிட தெரியாது. நெத்திலி கருவாடு ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்குது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சி போய் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த டேஸ்ட் பிடிச்சி போய் அவங்க சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அந்த கருவாடை மட்டும் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு வந்துட்டாங்க. அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை சேர்க்கும்போது அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால தான் இன்றைக்கி ஸ்பெஷலாக செஞ்சுருக்கேன். இதோட வாசனை பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மூக்க தொலைக்குது. ஸோ சாப்பிட நான் ரெடி ஆகிட்டேன். எல்லாமே சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு சரி ஈவினிங் வந்து அந்த ஸ்ட்ராபெரி மீதி இருந்துச்சு. அதெல்லாம் கழுவி எடுத்து ஒரு ஸ்ட்ராபெரி ஸ்மூதி செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சிட்ருக்கேன். ஸ்ட்ராபெரி ஸ்மூதி ஸ்ட்ராபெரிஸ் போட்டுட்டு கொஞ்சம் புளி இருக்கும். அதனால கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். குழந்தைங்க ரொம்ப யம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிருவாங்க. ஸ்ட்ராபெரி சாப்பிட்றது வேறு விதம், ஆனால் குடிக்கும்போது ரொம்ப தாகம் அடங்கின மாதிரி வெயிலுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் குழந்தைங்களுக்கு அது ஹெல்தி கூட. அடிக்கடி இதை வந்து செஞ்சு கொடுத்துருவேன். ஸோ ஈவினிங் இவங்களுக்கு ஸ்ட்ராபெரி ஸ்மூதி கொடுத்துட்டு நான் டீ போட்டு குடிக்க போகிறேன். ஸ்கூல் லீவ் விட்டதுமே வெயில் ஆரம்பிச்சிடும். அதனால் ரொம்ப ஹாட்டாக இருக்குது. இருந்தாலும் டீ குடித்தா தான் ஈவினிங் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டு எடுத்துகிட்டு நான் பின்னாடி போயிட்டேன். குழந்தைங்களும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ட்ராம்பலினில். ஸோ இன்றைக்கி வந்து அந்த 5X பார்க்க போகிறதா இல்லையா அப்படின்னு ஒரு மூடு இல்லை. பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி உட்காந்து விளையாடிட்டுருக்கோம். இப்போது பாட்டு போட்டு கண்ணம் ஸ்டைலுக்கு ஆடிட்டு இருந்தாங்க ட்ராம்பலினில் நின்று. அந்த ஸ்டெப்பை ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ ஆட ஆரம்பிச்சிட்டா. ஸோ இவர் பாடிட்டு இருந்தார், அவள் ஆடிட்டு இருந்தா. அதை பார்த்துட்டு அப்படியே நானும் டீ குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். இந்த மரம் பாருங்கள் பக்கத்தில் டக்குன்னு சம்மர் ஆரம்பிச்சது தான் தெரிஞ்சது. கொஞ்சம் வளர்ந்துருந்தது. பார்த்தா கடன்னு இது பார்த்திங்கன்னா எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். காய்ச்சி குலுங்குது. அதில் எவ்வளவு கொட்டி இருக்கு பாருங்கள். ஒவ்வொரு இதுலேயும் எவ்வளோ காயின்னு எண்ண முடியாத அளவுக்கு காய் இருக்குது. இது ஒன்றும் இல்லை, இது வந்து பியர்ஸ் தான். ஸோ பேர்ஸ் வந்து காய்ச்சி இவ்வளோ கொட்டியிருக்கு. ஆனால் இன்னும் வந்து பெருசாக பறிக்கிற அளவுக்கு ஆகலை. ஒரு மீடியம் சைஸில் தான் வந்திருக்கு. எக்கச்சக்கமாக காய்ச்சிருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப கண்ணுக்கு அவ்வளோ ஆசையாக குளிர்ச்சியாக இருக்குது. நார்மலாக வின்டரில் அப்படியே காஞ்சு போயிருக்கும். சம்மர் வர்றதும் டக்குன்னு அப்படியே வளர்ந்த மாதிரி இலைகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கே அதிசயம் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பபிள்ஸ் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம். இந்த ரிங் வாங்கி கொடுத்துருந்தேன். இந்த ரிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நானுமே கொஞ்சம் ட்ரை பண்ணி விளையாடிட்டு இருந்தேன். கலர் வந்து 2 கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிங்கை 2 சைடு வச்சுட்டு ப்ளூ கலர்னால் இப்போ ப்ளூ கலரை அந்த ரிங்குக்குள்ளே கரெக்டாக போடணும். அந்த எய்ம் பார்த்து போடுறது தான். ஸோ டார்கெட் மாதிரி இதுவுமே குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு கேம். இது அவுட்டோரும் விளையாடலாம், இன்டோரும் விளையாடலாம். ஆனால் அது கொஞ்சம் ஹெவி மாதிரி. ஸோ அவுட்டோரில் விளையாடினா தான் சேஃப். ஸோ அதையும் எடுத்துகிட்டு போய் விளையாடிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு பின்னாடி விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணாங்க. நாங்கள் வந்து ஒரு பார்க்குக்கு போயிட்டுருக்கோம். அந்த பார்க்கில் வந்து இப்படி கனடா டே 5X பார்க்க போகிறோம், நீங்கள் வரீங்களா அப்படின்னாங்க. நாங்கள்
போகிற மூட்லேயே இல்லை. அதனால் சரி ஓகே அவங்க கூப்பிட்டதும் சேர்ந்து போனால் ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி கிளம்புங்க அப்படின்ட்டு எல்லோரும் கிளம்பிட்டோம். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இது ரொம்ப தூரம் இல்லை எங்களுக்கு, கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே போயிடலாம் இந்த பார்க்குக்கு. இந்த பார்க்கில் வந்து நான் பார்த்தது கிடையாது ஃபைவ் ஒர்க்ஸ். ஃபர்ஸ்ட் டைமாக எங்கள் வீட்டை தாண்டி கொஞ்சம் தூரமாக போயிட்டுருக்கோம் ஃபைவ் ஒர்க்ஸ் பார்க்குறதுக்கு. முன்னாடிலாம் தூரமாக போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து தூரமாக ட்ராவல் பண்ணிவிட்டு அந்த ஃபைவ் ஒர்க்ஸ் முடிச்சுட்டு நம்ம ரிட்டர்ன் வரதுக்கு பயங்கர லேட் ஆகிடும். ஃபைவ் ஒர்க்ஸ் வந்து எப்போ ஆரம்பிப்பாங்கன்னா ஒரு 10 மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்க. நைட்டு 10 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபுல்லாக இருட்டுறது எங்களுக்கு 10 மணி ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள்லாம் போயிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். பார்த்தா அங்கே அந்த சைடு ஃபுல்லாக ஃபெஸ்டிவல் மாதிரி நிறைய கடை. இது வந்து இந்த பார்க்கில் பெருசாக ஒன்று இருக்காது, ஓப்பன் பார்க், கன்சர்வேட்டரி பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் போயிட்டு பாபிக்யூ போடுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஓப்பன் ஸ்பேஸான பார்க். பாருங்கள் எவ்வளவு கார்ஸ் இருக்குது. பார்க்கிங் பிடிக்கிறதுக்கு பயங்கர கஷ்டமாயிடுச்சு. பார்க்கிங்கே இல்லைன்னு தான் சொல்லணும். தேடி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சரி காஃபி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருந்தோம். காஃபி வாங்க போனவங்க வரவே கிடையாது. ஃபைவ் ஒர்க்ஸ் ஒரு 2 hours 3 hours கழிச்சு தான் வந்தாங்க. ஏன்னா கொஞ்சம் தள்ளி அந்த டிம் ஹார்ட்டன்ஸ்க்கு போனோம். அந்த டிம் ஹார்ட்டன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 2 kilometers ஃபுல்லாக லைன் அப்பா. ஏன்னா இந்த பார்க்குக்கு வந்தவங்க எல்லாருமே அந்த டிம் ஹார்ட்டன்ஸில் தான் போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க போல். எங்களுக்கு அது தெரியாது. நாங்கள் எல்லாம் சொல்லிட்டோம் லேடிஸ்லாம் சேர்ந்து ஏதாவது குழந்தைங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு காஃபி டீ எல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் போயிருந்தாங்க. வரவே இல்லை. நாங்களும் குழந்தைங்களும் மட்டும்தான் பார்க்கில் விளையாடிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் போகிறதால எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த மாதிரி பார்க்கில் இவ்வளோ கூட்டம் சேர்ந்து வந்து பார்ப்பாங்களா அப்படின்னு. சைடில் வந்து ஒவ்வொரு டென்ட் அடித்து கடைகள்லாம் போட்டிருந்தாங்க. கடைகளில் வந்து ஸ்நாக்ஸு, பஞ்சு மிட்டாய் அது மாதிரிலாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. லைட்ஸ் எல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த சிட்டி பாருங்கள் சுற்றி எப்படி தெரியுதுன்னு. ஒவ்வொரு இடத்துலையும் ஃபைவ் ஒர்க்ஸ் நடக்கும். இங்கேருந்து பார்க்கும்போது நல்லா இந்த பார்க் வந்து கொஞ்சம் நல்லா ஹைட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஃபைவ் ஒர்க்ஸ் ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு 8 o'clock போலேயே வீட்டில் செய்கிறவங்க, ப்ரைவேட்டாக செய்கிறவங்க நீங்கள் பார்க்கில் வந்து ஒத்து பார்த்தா தெரியும். ஏன்னா இருட்டாக இருக்கிறதுனால பெருசாக கவர் ஆகல. ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் எங்களுடைய இடத்துல பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு பெரிய ஸ்டேடியம் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல வச்சு தான் போட போகிறாங்க. ஃபைவ் ஒர்க்ஸை வந்து நான் ரொம்ப நிறைய கவர் பண்ணல. ஏன்னா கீழே பார்த்தீங்கன்னா பாருங்கள் நிறைய பேர் வந்து லைட்ஸ் வச்சுருக்காங்க. இந்த லைட்ஸ்லாம் நைட்டில் வந்து சேஃபுக்காக விற்பாங்க. இன்னொன்று ஃபன்னுக்காக குழந்தைங்கள்லாம் லைட்டை பிடிச்சிக்கிட்டு நடப்பாங்க, சேஃபாக இருக்கணும் அவங்க அந்த இடத்துல போகிறாங்க அப்படின்றதுக்காக. இன்னொன்று ஃபன்னுமே நம்மளுக்கு பலூன்ஸில் லைட்லாம் விற்பாங்க. அதெல்லாம் வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுத்தா செம ஜாலியாகிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய நான் எடுக்கலைன்னா பார்க்குறதுக்கு கண்ணில் நேரில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஃபோனில் இதில் வீடியோவில் பார்க்கும்போது அது பெருசாக அழகாக இருக்காது. அதனால் நான் கொஞ்சம் தான் எடுத்தேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நிறைய நேரம் ஃபைவ் ஒர்க்கும் பண்ணவே மாட்டாங்க. கரெக்டாக ஒரு 10 to 20 minutesக்குள்ளே ஃபைவ் ஒர்க் முடிச்சிடுவாங்க. அது வந்து பயங்கரமாக செய்வாங்க. அந்த 20 minutesம் கண்டினியூஸாக செய்வாங்க. அதோட ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் கிளம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. நாங்கள் வந்து உடனே கிளம்பல. ஏன்னா காரை வந்து வெளியில் எடுக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும் அப்படின்ட்டு ஒரு 10 minutes 15 minutes அங்கேயே பார்க்லேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சும்மா பேசிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பினா கொஞ்சம் கார் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து குழந்தைங்க வந்து ஹாப்பி மீல் கேட்டிருந்தாங்க. மெக்டொனால்ட்ஸில் காரை விட்டு ஹாப்பி மீல் வாங்கலான்ட்டு வாங்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் எங்களுடைய டே போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். பாய்.